பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பரந்த மணற்பாலைவனங்களும் பளிச்சென்ற அரண்மனைகளும் சூழ்ந்த ஒரு அழகான அரேபிய நாட்டில் ஷஹரியார் என்ற சக்தி வாய்ந்த மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனிடம் செல்வம் இருந்தது, சக்தி இருந்தது. ஆனால் அவனுடைய மனம் மட்டும் அமைதியில்லாமல் இருந்தது. ஒருநாள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை அவனுக்கு தெரிய வந்தது. அந்த நாளிலிருந்து மன்னன் மனிதர்களை நம்புவதை நிறுத்திவிட்டான். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது என்று அவன் முடிவெடுத்தான். அந்தக் கோபத்தில் அவன் ஒரு கொடூர சட்டத்தை உருவாக்கினான். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை மணம் செய்து அடுத்த நாள் காலை அவளை கொல்ல வேண்டும். இந்த செய்தி நாட்டை முழுவதும் நடுங்க வைத்தது. அழுகை, பயம், மௌனம். அப்போதுதான் ஒரு ஒளி போல ஒரு பெண் தோன்றினாள். அவள்தான் ஷஹரசாதே. அவள் அறிவில் சிறந்தவள், கதைகளில் மந்திரம் கொண்டவள். ஒருநாள் அவள் தன் தந்தையிடம் உறுதியாக சொன்னாள், இந்த அநியாயத்தை நான் நிறுத்துவேன். அடுத்த நாள் ஷஹரசாதே மன்னனின் அரண்மனைக்குள் நுழைந்தாள். அந்த இரவு நிலா வெளிச்சத்தில் அவள் மெதுவாக கேட்டாள், மன்னா, ஒரு சிறிய கதை சொல்லலாமா? மன்னன் சம்மதித்தான். அவள் ஒரு கதையைத் தொடங்கினாள். மந்திரமும் சாகசமும் அறிவும் கலந்த கதை. நேரம் ஓடியது, இரவு ஆழ்ந்தது. ஆனால் விடியல் வந்தபோதும் கதை முடியவில்லை. அப்போது ஷஹரசாதே சொன்னாள், இந்தக் கதையின் முடிவு நாளை இரவு. மன்னன் ஆச்சரியமடைந்தான். அந்த நாள் முதல் முறையாக ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. அடுத்த இரவு மற்றொரு கதை. அடுத்த நாள் மற்றொரு பாடம். ஒரு இரவு, இன்னொரு இரவு. இப்படி 100க்கும் மேற்பட்ட இரவுகள். கதைகள் மன்னனின் மனதை மெதுவாக மாற்றின. கோபம் உருகியது, கருணை பிறந்தது. 1001வது இரவில் மன்னன் எழுந்து நின்று சொன்னான், ஷஹரசாதே, நீ என் உயிரை அல்ல, என் மனத்தையே மாற்றிவிட்டாய். அந்த நாளிலிருந்து அந்த கொடூர சட்டம் முடிவுக்கு வந்தது. நாடு மீண்டும் சிரித்தது. மக்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல கதை ஒரு மனிதனின் மனத்தையே மாற்ற முடியும். இதுதான் 1001 அரேபிய கதைகளின் முதல் கதை.